இப்போ ஒரு முக்கியமான இலை சோறு சாப்பாடு. இலை இயற்கையான ஒரு இலை. இப்போ தான் வெட்டிட்டு வந்தேன், அறுத்துட்டு வந்தேன் இலைய. நல்ல இலையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பாடை போடுவோம். முதல்ல சாமிக்கு போடணும் அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் சுண்டல் குழம்பு வச்சுருக்காங்க. சாப்பிடுவோம். எளிமையான ஒரு சாப்பாடு தான் இது. எங்கள் வீட்டில் வேறு அதிகப்படியான கூட்டு பொரியல் அப்படிலாம் கிடையாது. ஒரு குழம்பு, ஒரு சோறு, அவ்வளோதான். இது இலையில் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே ருசி தெரியாது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இலையோட மனம் அந்த சாப்பாடு சாதத்தில் கலக்கும். ஒரு வீட்டுக்கு முன்னாடி நான் வாழைத்தோட்டம் போட்டிருக்கேன். அதனால் நான் டெய்லி இலை போட்டு சாப்பிட்லாம். வாழைத்தோட்டம் இல்லாதவங்க வாரத்துக்கு ஒருக்கா இலை போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாடு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இயற்கைக்கு பித்தி தான். ஆமாம், கருவேப்பிலை அப்படிங்கிறதெல்லாம் கீழே போடாதீங்க, சாப்பிடுங்க. கடு உளுந்து அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம். சுண்டலுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த இலையோட மனம் தெரியுது. கொஞ்சம் நேரம் ஆக ஆகத்தான் அந்த சாப்பாடு குழம்பும் அந்த இலையில் படிஞ்சு கிடக்கும்போது நம்ம அதை பிணைவோம். அப்படி பிணைஞ்சு சாப்பிடும்போது அந்த இலையில் உள்ள அந்த நறுமணம் அப்படியே இந்த சாதத்துக்கு எடுத்து கொடுக்கும். அதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடுவோம். எல்லோரும் இயற்கையை விரும்புங்க, இயற்கையாகவே வாழுங்க, உடம்பை பாதுகாத்துக்குங்க. மீண்டும் அடுத்து ஒரு இயற்கையான ஒரு பொதுநல கருத்தோட வீடியோவில் சந்திப்போம். லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.